இறுதியாக நன்றியுரை வழங்குவதற்காக மாமன் முத்துப்பாண்டி அவர்களை அழைக்கிறேன். கூடுகை இலக்கிய வட்டம் குமரி கண்டத்தினுடைய திறனாய்வு நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். கூடுகை இலக்கிய வட்டம் இது மூன்றாவது நிகழ்வாக நடத்துது. குறிப்பாக இந்த கூடுகை இலக்கிய வட்டத்தை தொடங்க வேண்டும் என்று ரொம்ப ஆவலோடு இருந்தது அண்ணன் கலைஞர் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னா, இலக்கிய துறையில நாம் தமிழர் கட்சி வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப முனைப்பு காட்டி இந்த இலக்கிய வட்டத்தை தொடங்கினாங்க. அண்ணன் அடிக்கடி சந்திக்கும் போது சொல்லுவாரு, டேய் போர்க்களத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம்டா, என்னடா நீ இன்னும் இலக்கியத்தை விட்டு வெளில வர மாட்டேன். அதனால அதுக்கே வேலை செய்யணும்ட்டாங்க அண்ணன். சரி, இருந்தாலும் அவர்னால இருக்க முடியல. ஏன்னா அவர் நிறைய புத்தகங்களை படிக்கிறாரு, இது பண்றாரா, அடுத்தவனை தூங்க விட மாட்டார். தம்பி இதை படிச்சியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, இதை பண்ணியான்னு டார்ச்சர் பண்ணுவார், தூங்க மாட்டார். அப்படி கீரா அவர்கள் கொண்டு வந்த இந்த இலக்கியத்தை கொண்டு வந்துட்டு இந்த நாவலை படிச்சுட்டு, அவர் யதார்த்தமா படிச்சாரா இல்லை சொல்லி படிச்சாரான்னு தெரியல, படிச்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் தூங்க மாட்டாரு. இன்னும் எத்தனை பேரை பாடாப்படுத்த போறாருன்னு தெரியல. அது மாதிரி தொடர்ச்சியா இந்த எவனை பார்த்தாலும் இதை கேட்கறது, தம்பி நாவலை படிச்சியாத, நான் ஒரு காணொலி எடுத்து போட்டேன் பாத்தியா அப்படின்னு. இந்த நாவலை படிச்சுட்டு முத காணொலி தொகுப்பு ஒன்று போட்டாரு. ஒரு 4 பேரை அழைச்சிட்டு 2 பெண்கள் 2 ஆண்கள் சொல்லி 2 பேரை 4 பேரை உட்கார வச்சு அந்த காணொலி தொகுப்பை உருவாக்கி கொண்டு வந்தாரு. அப்ப இதுக்கு முன்னாடி முகநூல்ல எழுதினாரு, இந்த குமரி கண்டம்னா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நாவல் உரித்து அதுன்னு சொல்லி எழுதினாரு. அந்த மணிசந்தரனை சொன்னபோது சொன்னாங்க, என்னென்ன இந்த மாதிரி ஒரு நாவல் பத்தி எழுதிருக்கீங்கன்னு, நாளைக்கு காலையில் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை அனுப்பிச்சு விட்டு, அவரை படிச்சிட்டியா இல்லையா, நான் அவரை டார்ச்சர் பண்ணி இப்படி நிறைய பேரை செஞ்சு இந்த குமரி நாவல் குறித்து அந்த 4 பேரை உட்கார வச்சு காணொலி எடுத்தாரு. அந்த எடிட்டர் எடிட் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லி ஒரு 1.5 மாசமா அவர் சொல்லிட்டாப்ல, இந்த அண்ணன் இந்த பண்ணித்தரேன்னு, அதாவது பண்ணித்தர முடியாதுன்னு சொல்லல, பண்ணி தர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. 1.5 மாசம் ஆயிடுச்சு. அவரால் அதுக்கு மேல அழுத்தம் பண்ண முடியல. என்னை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி இந்த 4 பேர் பேசிட்டு போனாங்க, அவங்க ரொம்ப ஆர்வமா ஒருத்தன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு போனான், ஒருத்தன் இதுல இருந்து பேசிட்டு போனா, ஒருத்தனையும் நான் டார்ச்சர் பண்ணி அவனுக்கு பஸ் போட்டு இது போட்டு நான் ரூம் போட்டு கொடுத்து அவனை கூப்பிட்டு பேச வச்சு நான் காணொலி எடுத்து வச்சிருக்கேன், எடிட் பண்ணி தர மாட்டான் தம்பி அப்படின்னாரு. சரி என்னடா பண்றது, நம்ம எடிட்டரா இருந்தா, அண்ணன் இப்ப இருக்கிற பையன் தம்பி எடிட்டரா இருந்தா அவன் சிங்கிள் கேமரால டபுள் கேமரானா எடிட் பண்ணிடுவான். அது 3 கேமரா வச்சா 4 கேமரா வச்சா எடுத்தாரு. அதனால அதான் அவனால ஒருங்கிணைக்க முடியாது, நான் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் பண்ணி கொடுக்கல, அவர் நொந்து போய் விட்டுட்டாரு. அவங்க பூரா டார்ச்சர் பண்றாங்க, இவரை என்னங்க நீங்க பேசி எடுத்தீங்க, எங்களை அங்கிருந்து வர வச்சு அதை வரல அப்படின்னு சொல்லி. அப்புறம் தம்பி நீங்க தயவுசெய்து கேளுங்க தம்பி எடிட்டு சொன்னோடனே, நான் அப்புறம் எடிட்டை போன கொடுக்குறீங்களா இல்லையா, கொடுங்க நான் வேற இடத்துல எடிட் பண்ணிக்கிறேங்க, ரொம்ப தொந்தரவு பண்றாங்க அவர் அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் அது ஒரு வழியா வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அது இந்த நாவல் வந்துருச்சு. அதுக்கிடையில நாங்க இலக்கிய வட்டத்துல 2 கூட்டத்தை நடத்திட்டோம். ஒன்று சென்னையில ஒன்று நடத்தினோம், இன்னொன்று மதுரையில ஒன்று நடத்தினோம், ஒரு நூல் சம்பந்தமா. அப்ப இவ்வளவு பெரும்பாடுபட்டு இந்த கூடுகை இலக்கிய வட்டத்தை நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படியாவது இந்த இலக்கிய துறையில தமிழ் தேசியர்கள் கொண்டாடப்படணும், தமிழ் தேசியர்கள் தொடர்ச்சியாக வாசிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முழுமையான நோக்கம். அதற்காகத்தான் மாதம் ஒரு நூலையாவது நம்ம பேசிடணும் அப்படின்றதுக்காக இதற்கு முழு முயற்சி எடுத்து இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து ஏற்புரை எடுத்திருக்கிற கீரா அவர்கள். கீரா அவர்களை நாங்கள் போராட்ட களத்தில் பார்ப்போம், தமிழ் தேசிய களத்தில் பார்ப்போம். நீண்ட நாட்களான தோழர். நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் யாரையும் தோழர்னு கூப்பிட்டா அண்ணன் எப்படி முறைச்சு பார்ப்பார், திட்டுவார், என்னடா தோழர் அப்படின்னு. அதனால அண்ணன் தம்பி அப்படின்னு பேசி, ஆனா இன்னமும் நாங்க தோழர், என்ன தோழர் எப்படி இருக்கீங்கன்னா பேசிக்கிடுவோம். எங்களை 2 பேரையும் இணைச்சது எதுனா, தோழர் தமிழரசன் தான் இணைச்சார். ஏன்னா நான் தமிழரசனை ரொம்ப
நேசிக்கக்கூடிய நபர் அப்படின்றதுனால, தோழர் என்னை விட பயங்கரமா நேசிக்கக்கூடியதுனால ரொம்ப எனக்கும் அவருக்குமான ரொம்ப நெருக்கம் இருக்கிறது. அதனால நாங்கள் 2 பேரும் சந்திக்கும் போது தோழர்னு பேசிக்கிறோம். அவரு இந்த குமரி தமிழ் தேசியங்க வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க தானே, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவர்கள் தானே தமிழ் தேசியர்களாக இருக்க முடியும். பணம் வச்சிருக்கவன்லாம் திராவிடன்ட்ட போயிடுவான், இல்லாட்டா இந்திய தேசியத்தை போய் எடுத்துக்கிடுவான், ஒன்று பிஜேபிக்கு போவான், இல்லாட்டா திமுக அதிமுகவில் போய் இருந்துக்கிடுவான். ஏன்னா அவனுக்கு பணம் வச்சிருக்கிறதுனால கொளுத்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஏதாவது அவன் செஞ்சுக்கிடுவான். தமிழ் தேசியம் கஷ்டப்பட தான் படுவான், சோத்துக்கு வழி இல்லாமல் செத்து போவான், அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ 2009 நாம் தமிழர் கட்சி வந்ததற்கு பிறகாக தமிழ் தேசியர்கள் அரங்குக்குள் இருந்த தமிழ் தேசியத்தை பொதுவெளியில் பேசுகிறோம். நல்ல டீசெண்டான உடையெல்லாம் போட்டு பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி பாவம் ஜோல்னா பையோட அலைஞ்சிட்டு இருப்பாங்க, ரப்பர் செருப்பை போட்டு அலைவாங்க ரொம்ப. நம்ம ஆளுக பூரா நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம். அதனால் அவர்கள் கண்ட கனவையும் சேர்த்து நம்ம நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. வாக்கீரா அவர்களினுடைய கனவு வந்து என்னைய பொறுத்தளவுக்கு இது வந்து அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் பேசும்போது இது ஒரு அவதார் திரைப்படம் போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. தங்கச்சி பேசும்போது ஒரு 10 பாகுபலி எடுக்கணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவர் அப்படி நினைச்சுதான் இந்த கதையை எழுதியிருப்பாரு. ஆனா அவரால் இன்னைக்கு 1000 கோடியோ 2000 கோடியோ நம்மளை கூப்பிட்டு எவனாவது ப்ரொடியூஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அவர் தமிழ் தேசியம் தெரிஞ்சா வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே எவனும் வர மாட்டான். அதனால வந்து அதற்கான கனவை வந்து வேற வழி இல்லாமல் அவர் புத்தகமாக அடித்திருப்பார். ஏன்னா அந்த கனவை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கனவை வந்து புத்தகமாவது கொண்டு வந்து நிறுத்திடணும். வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கான அரசு அமையும் போது அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா, நான் எடுத்து விடுறேன் பாடுறா பாகுபலி, எத்தனை பாகுபலி விடுறேன் பாடுறா, என்னுடைய ஒவ்வொரு பாட்டனுடைய வரலாறும் ஒரு பாகுபலி தாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி, எடுத்து விடுறேன் பாடுறான்னு சொல்ற மாதிரி ஒரு நாள் உறுதியாக நாம் தமிழர் அரசு மலரும் அன்று குமரி வந்து ஒரு மிகப்பெரிய வெப்சீரிஸ் ஆகிறோம். அது மாற்ற முடியும். அப்படி வந்து ஒரு கனவோடு தான் அந்த இதை படைப்பை கொண்டு வந்திருக்கிறார். வாக்கீரா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல அண்ணன் மணிசெந்தில் அவர்களை சொல்லும்போது பார்த்தா, மணிசெந்தில் அண்ணன் வந்து எப்பவுமே வந்து புத்தகம் நிறைய வாசிப்பாங்க, முகநூலில் நிறைய எழுதுவாங்க. அதை எழுதுனது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுவார். இப்போ வந்து அவரும் யூடியூப்ல பேசிட்டு இருக்காரு, எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு. அதனால வந்து அண்ணன் இன்னும் நிறைய எழுதணும்னு சொல்றேன். நான் வந்து அண்ணனுடைய எழுத்துக்கு அடிமை. அதாவது எப்படின்னா, புகழ்ந்து விடுறது வந்து அண்ணனை மாதிரி ஒருத்தனை பாராட்டுறது வந்து உலகத்திலே அவனு இருக்க மாட்டான். ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அந்த நடந்ததை வச்சு எழுதுவார் பாருங்க. அப்படியே நம்ம வந்து அவர் எழுதுனதை வச்சுட்டு ஒரு 2 கூட்டத்தில் கண்டென்ட் பேசிடலாம், அந்த அளவுக்கு எழுதுவார். ஆகச்சிறந்த எழுத்துக்களை படைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அண்ணன் மணிசெந்தில் அவர்கள். அவர் வந்து இலக்கியத்தில் எப்படி நம்ம அண்ணன் கலைஞர் எப்படி படிக்கிறதுலையும் வாசிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் முனைப்போடு இருப்பாரோ, அதுபோல் அவரும் ரொம்ப இலக்கிய வட்டத்தில் ரொம்ப மிகுந்த ஆர்வம் கொண்டவர், வாசிக்கிறதுல ஆர்வம் கொண்டவர். அதே போல் எல்லோரையும் பாராட்டுறதுலையும் இதுலேயும் மிக நேர்த்தியான உரையாடல்கள் மூலமாக பாராட்டுவார். அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து அண்ணன் மணிசெந்தில் அவர்கள். அவர் அங்கேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்து அவர் சொன்னார் பாருங்க, இன்னைக்கு நான் இவ்வளவு சூழலுக்கு மத்தியிலே என்னை பாடாப்படுத்தி எப்படியா பேச கூப்பிட்டு வந்து நீ பேச வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி. நான் இந்த நிகழ்வில் நான் ஏற்கனவே 10ஆம் தேதின்னு இது திட்டமிட்டிருந்தோம். அது வந்து தவிர்க்க முடியாத சூழல். அது குறிப்பாக வந்து தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு திடீர்னு. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் சண்டை போட வேண்டிய தேவை இருக்கிறதுனால, அதுவும் முக்கியம்ன்றதுனால சரி தேதியை இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லி தான் முடிவு பண்ணி தள்ளி வச்சோம். அதுபோல் வந்து அண்ணன் ரொம்ப தூரம், அதாவது வந்து கும்பகோணத்துலேருந்து வர்றது, அதை கும்பகோணத்துலேருந்து அவர் பைபாஸ் பிடிக்கிறதே ஒரு பெருந்தண்டனை. அதற்கு பிறகு பெருந்தண்டனை என்னன்னா, சிட்டிக்குள்ள அவர் வண்டி ஓட்டிட்டு வர்றது, அதோட பெருந்தண்டனை அவர் சொல்ற மாதிரி சென்னைக்குள்ள வர்றது. அந்த அளவுக்கு நீண்ட பயணம் செய்து இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்று மிகச்சிறந்த உரையை நமக்காக, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரையை, அது குறிப்பாக குமரி கண்டம் குறித்து உரையை நிகழ்த்தியதற்காக அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காட்டுறேன். அதே போல தங்கச்சி கோவை கார்த்திகா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 10ஆம் தேதி வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க மகளிர் பாசறை நடத்தின அந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டு மாலையில் நிகழ்ச்சி நடத்தி முடிச்சு 10ஆம் தேதி இரவு ஊருக்கு போயிருப்பாங்க. இப்போ 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே தங்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10, 11, 12, 13, 14 4 நாள் இங்கே சென்னையிலேயே அவங்க தங்க வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. அப்படி 4 நாட்கள் இந்த நிகழ்வுக்காக அவங்க தங்கி இந்த நிகழ்வை பங்கேற்றிருக்காங்க. அதுவும் போக ஆனால் இனி எல்லாருமே அரசியல் மேடையில் தானே கூப்பிட்டு, மேடையில் தானே யாரையாவது திட்ட விடுறாங்க, யாரையாவது பேச விடுறாங்க, யாரையாவது திட்ட மாதிரி இருக்கு.
ஆனால் முதல் இலக்கிய மேடை என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு அண்ணன் சொன்னாங்க. அதுபோல ஒரு இலக்கிய மேடையில கூடுகை வட்டத்தின் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தங்கச்சியும் அதே போல வந்து சிறந்த நூல்களை வாசிக்கக்கூடியவங்க, எப்பயுமே வாசிச்சுட்டு இருப்பாங்க. நான் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குமா அண்ணன் பேசிட்டு இருப்பாரு, இது உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம். என்னடா இது அண்ணன் பேசிட்டு இருக்காரு, கூட்டத்தை புத்தகம் படிச்சுட்டு யாராவது பேசிட்டு இருப்பாங்க, நீ என்னத்தையோ பேசுங்கடான்றது புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம் கூட்டத்துக்குள்ள உட்காந்து. அப்படியான ஒரு வாசிப்புன்னு வாசித்து கொண்டே இருக்கிற ஒரு தங்கை. அந்த தங்கை வந்து அது குறிப்பாக கோயம்புத்தூர்ல இருந்து வந்து எங்களுக்காக சிறந்தாழ்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நூல் குறித்து பேசியதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அதே போல தம்பி சாட்டை துரைமுருகன், அவரு தெரியும் உங்களுக்கு, கடும் வேலையின் நெருக்கடி, அது குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திருச்சியில நடைபெறுகின்ற அந்த மாநாட்டை தம்பியை நம்பி தான் ஒப்படைச்சிருக்கிறார். அப்படி ஒரு சூழல். அதுபோக இன்னும் நிறைய ஊடகங்களில் பேசி கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக மக்கள் மன்றமாக இருக்கட்டும், மக்கள் அரங்கமாக இருக்கட்டும், அதுபோக தன்னுடைய யூடியூப் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுபோக அவருடைய குடும்பம், அதுபோக கட்சி, இப்படி பல விஷயங்கள், அதுபோக இடையில வர திட்டுறது என்ன வாங்கிறது என்ன அப்படின்னு பல வசவுகளை வாங்கி கொண்டு நாம் தமிழர் கட்சிக்காக கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிற தம்பி 10ஆம் தேதி வந்திருந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும். 10ஆம் தேதி இல்லை நடக்க வேண்டிய நிகழ்வு 13ஆம் தேதி. தம்பி சாட்டை துரைமுருகன் இந்த நிகழ்வுகள் இல்லாமல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா திருப்பி கேட்டாங்க. துரைமுருகன் இல்லைன்னா இன்னொரு நாள் கூட பொங்கல் முடிஞ்சு கூட நடத்தணும்னே, ஆனால் தம்பி இல்லாமல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தம்பிக்காக காத்திருந்து இந்த நிகழ்வை அப்படி. ஏன்னா பொங்கல் வேற என்ன, நாளை மறுநாள் பொங்கல். அவன் அவசரத்தில் இருக்கிறான், அவன் ஊருக்கு பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க, சென்னையில இருந்து பாதி பேர் ஊருக்கு காலி பண்ணி போயிட்டாங்க, இல்லைன்னா இந்த அரங்கு பத்தி இருக்காது இன்னைக்கு. அப்படி வந்து போயிருக்கிறாங்க. அந்த சூழலிலும் தம்பி வந்து எல்லா வேலைகளையும் நேரத்தையும் ஒதுக்கி, இது நேரத்தை ஒதுக்குறது வந்து கலந்துக்கிறதெல்லாம் தாண்டி இந்த புத்தகத்தை வாசிக்கிறது தான் பிரச்சனை. அது மாதிரி இந்த புத்தகத்தை வாசிச்சு வந்து நமக்காக வந்து நிறைய செய்திகளை, அதாவது கடைசியா பேசுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. இவங்க 2 பேரும் பேசாத ஒன்றை பேசணும், அப்ப படிச்சிருந்தா தான் பேச முடியும். நிறைய திராவிடங்க கூட்டத்துக்கு நாங்கள் போயிருக்கோம், நானும் கலைஞர்னு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். நம்ம நாஞ்சில் சம்பத் இருக்காருல்ல, அவரை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவருக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பேசி கூட்டு வந்து 25,000 ரூபாய் பேசி கூட்டு வந்திருந்தாங்க. அந்த நூல் வெளியிட்டுள்ளால அண்ணன் பார்த்தா அந்த நூலை முழுவதுமா வாசிச்சிருக்காரு. அதாவது பின்னாடி ரிவர்ஸ்ல இருந்து முன்னாடி வரைக்கும் பேசுவாரு, முன்னாடி இருந்து ரிவர்ஸ் வரைக்கும் பேசுவாரு. அப்படி வாசிச்சு மூளைக்குள்ள ஏற்றி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. நாங்கள் போய் கூட்டத்துக்கு போயிட்டா வந்தோடனே நாஞ்சில் சிந்து இப்போ வந்திருக்காருங்க அப்படின்னு சொன்னோடனே எங்களை முன்னாடி போய் கூட்டு போய் உட்கார வச்சு பேசினாங்க. அவர் வந்தோடனே நிலக்கடலை பருப்பு வாங்கி வச்சிக்கலாம், அது வாங்கி வச்சிக்கலாம் கேட்டு சாப்பிட்டு விட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தார். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போனோடனே அங்கே போய் பேச போனால் கலைஞர் என்ன முன்னாடி பேச விட்டு நாஞ்சில் சம்பத்தை கடைசியில், ஏன்னா அவர் தான் சிறப்பு பேச்சாளர் அந்த நூல் குறித்து பேசுறதுக்கு. அப்போது உடனே சரின்ட்டு கலைஞர் வந்து அந்த நூல் குறித்து பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். பேசி முடித்த உடனே சொன்னாங்க, முக்கியமான பேச்சாளர்னே, அவருக்கு நேரம் கொடுக்கணும்னே, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கோங்கண்ணே அப்படின்றாங்க. 2-3 தடவை வந்து சொல்லிட்டாங்க. இவர்னால அதை பேசி முடிக்காமல் இருக்க முடியல அந்த நூல் குறித்து. என்னடா அவ்வளோ எழுதிட்டு வந்திருக்கிறோம், நம்மளை 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறோம், 20 நிமிஷத்தில் முடிச்சுக்கான்றான், 25 நிமிஷம் அப்புறம் சரின்ட்டு உட்காண்டாரு. சரி இவர் ஏதோ பேசுவார் போல அப்படின்ட்டு. கடைசியில் தான் தெரிஞ்சு அந்த புத்தகம் குறித்து ஒரு பக்கத்தை கூட அவர் படிக்கலைங்க. ஒரு பக்கத்தை கூட அந்த நூல் குறித்து படிக்கல. அந்த அப்படி எடுத்து வச்சுட்டு அவர்களே இவர்களேன்னு பேசிட்டு அவருக்கு புத்தகத்துக்கு அதுக்கு சம்மந்தம்லாம் வேற ஏதோ ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிச்சு நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தான். அந்த நூலை எழுதினவர் சொன்னா, எவன்டா அவனை கூட்டு வந்தது, எவன்டா அவனை கூட்டு வந்தது, இனிமேல் அவனை எவனா கூப்பிட்டான், 25,000 கொடுத்து கூட்டு வந்தது, தொலைச்சிரு அவனை ராஸ்கல் அப்படி இப்படின்னு அவரும் உண்மையிலே திமுக காரர். அவர் இத்தனைக்கு நூல் எழுதினவர். கடும் கோபமாயிட்டார். இனிமேல் கூட்டு வந்தவனை தொலைச்சிருவேன்டான்னு சொல்லி மிரட்டி சண்டை போட்டு கலைஞ்சியும் நான் உன்னை பேச விடாம தடுத்துட்டாங்க, நான் வந்து இதுக்காகவே நான் இன்னொரு கூட்டம் போடுறேன், நீ வந்து பேசணும்னு சொல்லி இது பண்ணாரு. அந்த அளவுக்கு திராவிடங்க படிக்க மாட்டாங்க, உண்மையிலே படிக்க மாட்டாங்க. சும்மா வந்து ப்ராடை அள்ளி விடுவாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. திராவிட வரலாறு ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளதானே அவன் எழுதி வச்சு கட்டமைச்சு, அது குறிப்பாக வெறும் புத்தகமா போட்டு தள்ளுவான். இந்த புத்தகத்துல உள்ளதான் அடுத்த புத்தகத்துலயும் இருக்கும். இதுல 100 பக்கம் எழுதியிருக்கிறான்னா அதை ஒரு 50 பக்கத்தை 2 50 பக்கமா போட்டு அது ஒரு புத்தகத்துக்கு வேற ஒரு அட்டை பேச்சு ஒரு பேரை வச்சு விட்டுருவான்.
இல்லை 25 பக்கம் 30 பக்கமாக போட்டு ஒரு 3 புத்தகத்தை போட்டு இந்த 100 பக்கத்தில் உள்ளதை தான் திருப்பி எழுதி வச்சிருப்பான். மாற்றி 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 எழுதி புத்தகம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட காசு இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, அதனால அந்த வேலையை செய்யறான். அதனால அந்த வேலையை நாம் இங்கே செய்யணும். தோழர் சொல்லும்போது கீரா வந்து சொன்னாங்க, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையை மிகச்சிறப்பாக நடத்தணும். அதுக்காக தான் நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தேன். அதுக்காக தான் மெனக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய கெடுவாய்ப்பாக 2013 வந்து கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையினுடைய தலைவராக இருந்த தமிழ் கூத்தனார் அவர்கள் மறைந்து விட்டாங்க. ஜனவரி 12ஆம் தேதி 2013 மறைஞ்சிட்டாங்க. தமிழ் கூத்தனார் உயிரோடு இருந்திருந்தால் திராவிடையெல்லாம் ஒழிச்சிருப்பாப்புல. இலக்கியத்துறையில ஒருத்தன் கூட இல்லாம நொறுக்கி அள்ளியிருப்பாப்புல. சரியா இன்னும் ஒரு நம்மோடு இந்த 2025-26 வரைக்கும் இருந்திருந்தாருன்னா இலக்கியத்துறையே இல்லாம அழிச்சிருப்பாப்புல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. 2013 ஐயா தமிழ் கூத்தனார் அவர்கள் மறைந்து விட்டார். அவர் எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர். அதுவும் குறிப்பாக எனக்கு ஐயா முறை. நாங்கள் எல்லாரும் ஒரே சாமி கும்பிடுறவங்க. அப்படியான ஒரு ஐயா வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய பேச்சாளர்கள் வந்து அவருடைய சிஷியமார்கள் தான். குறிப்பாக வந்து சு வெங்கடேசன், இன்றைக்கு மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சு வெங்கடேசன் அவருடைய சிஷிய பிள்ளை. நிறைய பேர் அழகு சுந்தரம் சொல்லி எங்கள் அண்ணன், அவங்க நல்லா பேசுவாங்க. இப்படி நிறைய பேர் வந்து இன்றைக்கு திராவிட தளத்திலையும் சரி, பல இலக்கிய வட்டத்திலையும் சரி, குறிப்பாக கம்யூனிஸ்ட் மார்க்சிய தளத்திலையும் சரி, நிறைய பேர் இன்னைக்கு பேச்சாளர்கள் இருக்காங்கன்னா அவங்கள உருவாக்குனது வந்து தமிழ் கூத்தனார் தான். அவருடைய விதை தான் இன்னைக்கு சு வெங்கடேசன் வேல்பாரியெல்லாம் எழுதுறாருன்னா அவர் போட்ட விதை தான். அப்படி இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கு வேற ஒரு தளமா உருவாயிருக்கும். அந்த தளத்தை உருவாக்கணும்னு கீரா அவர்கள் நினைக்கிறதுக்கு கீரா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல மருமகள் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, நம்ம அண்ணனுடைய துணை இயக்குனர், அது வந்து உதவி இயக்குனராக இருந்தவர் முகிலன், எஸ்பி முகிலன். அவர் தான் வந்து அண்ணனுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடினா கூட அவர் தான் வந்து தொகுத்து வழங்குவார். விட மாட்டார், அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டார். அண்ணே நான் இல்லாமல் எப்படின்னா நிகழ்ச்சின்னுவார். அப்படியான ஒரு நபர். அவர் தான் இதை தொகுத்து வழங்குவதாக இருந்தது. கடைசியில் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வந்து இதில் கலந்துக்க முடியல. இப்போ இந்த நிகழ்வில் யாரை கூப்பிட்றதுன்னு அண்ணன் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அண்ணே மருமகள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, மருமகளை கேட்டுறாதீங்க. யாராவது நம்ம கட்சியிலேருந்து யாராவது பேசுறதுக்கு யாராவது வைக்கலாமான்னு கேளுங்கண்ணே. ஏதாவது ஒரு பெண் ஆளுமையாக யாராவது ஒரு பெண்ணை பேச வைக்கலாம்ண்ணே, யாரையாவது தொகுத்து வழங்குற கேட்கணும். அண்ணன் கேட்டவுடனே இல்லை மாமா நானே செஞ்சு தரேன்னு சொல்லி சொன்னதுனால மருமகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் குறிப்பாக வந்து இந்த இலக்கிய கூட்டத்தில் வந்து அரங்கு நிறைந்து உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேற அரசியல் பேசுனா ஜாலியாக கமெண்ட் அடிச்சுட்டு கைதட்டி சிரிச்சுட்டு போயிடலாம். இலக்கிய வட்டத்தில் வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்கறதுன்றது ரொம்ப ரொம்ப அரிதிலும் இருக்குது. அதை அந்த இடத்துக்கு வந்திருக்குது, வந்து இந்த நிகழ்வில் கடைசி வரைக்கும் இருந்து உதவிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. அதே போல் ஊடகத்துறையில் இருந்து வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து லைவ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்வில் வந்து எங்களுக்கு எப்பயும் அண்ணன் எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் சரி, அந்த ஸ்நாக்ஸ், அதாவது வந்து டீ, இந்த சோமாஸ், இதெல்லாம் வந்து அண்ணன் தான் செய்வாங்க. அண்ணன் களஞ்சியம் அவர்களினுடைய மேலாளர் அண்ணன் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு இலக்கிய நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.